ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளான்ட் ஒன்றுங்க. இப்போ இது நல்லாவே மெச்சூர்ட் ஆகிருக்குது இந்த பிளான்ட்டு. இங்கே பாருங்கள், இதில் வந்து பாருங்கள் பூலாம் கூட வந்துருச்சு. இப்போ இது வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய வந்துடுங்க. இது பாருங்கள், இந்த பிளான்ட்லேயே பாருங்கள் இன்னொன்று கூட வந்துருச்சு, நல்லா மெச்சூர்டாக இருக்குது. இப்போ இது எப்படி இருக்கும்னா காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இந்த இடத்துல நான் கீழே வச்சுருக்கேன். நல்லா புஷ்ஷியாக எப்படி வந்திருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கு நல்ல க்ரீனுங்க, டார்க்கு க்ரீனு. சன்லைட்டுக்கு நல்லா ப்ரைட்டாக தெரிகிற மாதிரி தெரியுது. நல்ல கரும் பச்சையாக இருக்கும். இங்கே பேக் சைடில் இந்த பர்பிள் கலரில் இருக்குங்க. இப்போ நல்ல டார்க் க்ரீனு ஷேடில் அப்படியே ஒரு மாதிரியாக தான் தெரியுது. ஆனால் நல்ல டார்க் க்ரீனுங்க, நல்ல பச்சை. இப்போ இது வந்து நீங்கள் பேத்தஸ்லலாம் வச்சிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும், புஷ்ஷியாக இருக்கும். இதே நீங்கள் தொட்டியில் வச்சிங்கனாலும் அதில் வந்து இவ்வளோ பெருசாலாம் வளராமல் அந்த பாட்டு ஏதோ அதுக்குள்ளாடையே அடாப்ட் ஆகிட்டு அது வளர்ந்துக்குங்க. பார்க்குறதுக்கு பாருங்கள், முன்னாடி அழகாக வச்சுருக்குறோம். இன்னொரு பக்கம் கூட வச்சுருக்கேன். இது பாருங்கள், என்ட்ரன்ஸ் முன்னாடியே நான் வச்சுருக்கிறேன். இது எப்படி இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக நல்லா இருக்குது பாருங்கள். இது போல் உங்களுக்கு நீங்கள் வச்சுக்கலாமுங்க. இப்போ இது ஒரு பிளான்ட்டுங்க. அடுத்து இந்த பிளான்ட்டுங்க, இது வந்து ஹேங்கிங் பிளான்ட்டு தான். இது வந்து நமக்கு டபுள் ஷேடில் கூட வருங்க. இங்கே பாருங்கள், இது போல் க்ரீனிஷாக வரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பர்பிள் கலராக சேஞ்ச் ஆகிக்கும். அப்படியே பார்க்க ஷைனாக மினுமினுன்னு இருக்குது, தெரியுதுங்களா? நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். இது சம்டைம்ஸ் இது போல் இருக்குங்க. கலர் பார்த்திங்களா, இந்த ஒயிட் கலராக இது வந்து சேஞ்சிங் ஆகும். இந்த மாதிரி பாருங்கள், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்படி மாறுது பார்த்திங்களா? இங்கே காட்டுறேன் பாருங்கள், லைட் கலராக வந்து அப்படியே பர்பிளாக ஆயிடுச்சு. நல்ல டார்க் இது. இது வந்து கொஞ்சம் நிழலில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி கலர்ஸில் உங்களுக்கு மாறி வருங்க. அந்த வெயில் படுறதும் நிழல் இதுக்கும் அழகாக இதாக இருக்குது பாருங்கள். நல்லா க்ரீனாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், இது போல் மாறிக்கும். இது வந்து நம்ம ஹேங்கிங் பிளான்ட். இது கட்டிங்ஸ் வச்சாவே வரும். நான் இப்போ கட்டிங்ஸாகவே உங்களுக்கு கொடுத்துருவேன். இது இன்னொரு கலர்லேயே பார்க்கலாம். இங்கே பாருங்கள், க்ரீன் கலராக இருக்குது. இதெல்லாம் பூவில் நல்லா விட்டுருச்சுங்க. இப்போ பாருங்கள், இந்த சைட்லேயும் இது போல் தாங்க. இது வந்து ரெண்டாவதுங்க. அடுத்தது இந்த பிளான்ட்டுங்க, இது வந்து மூணாவது. இது நல்ல பர்பிள் கலராகவே இருக்கும். இதுவும் ஹேங்கிங் பிளான்ட்டு தான். இதுவும் கட்டிங்ஸ் வச்சாலுமே வரும். ஆனால் உங்களுக்கு நான் ரூட்டடாகவே கொடுத்துருவேன். இங்கே பாருங்கள், நல்லாவே ரூட்டடாகவே இருக்குது. இதை நீங்கள் நிறைய ப்ரொபகேஷனுக்கு இப்போ நான் ரூட்டடாக கொடுக்குறீங்களா, ஒரு பார்ட் ஃபுல்லாக இருக்கிறத எடுத்து கொடுக்குறேன். இதில் வந்து நீங்கள் கட் பண்ணி கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த பிளான்ட்டு இது வந்து நம்ம பேத்தஸில் பார்டராகவும் நீங்கள் கலர் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பிளான்ட் சொல்லியிருந்தாலே, இந்த பிளான்ட்டும் நீங்கள் ஒரு பக்கம் வைக்கலாம், இந்த பிளான்ட்டும் நீங்கள் ஒரு பக்கம் வைக்கலாம். ஹேங்கிங் பிளான்ட்டாகவும் வச்சுக்கலாம், இல்லை பார்டருக்கு வைக்கிறதுனால நீங்கள் அழகாகவே கட் பண்ணி விட்டு ட்ரிம்மாகவே இந்த மாதிரி இந்த பாருங்கள், இது போல் குட்டையாகவே நீங்கள் வச்சுக்கலாம். இது கலர் நல்லாயிருக்கும், இந்த கலர். இது மூணாவது பிளான்ட்டுங்க. இப்போ இது வந்து அடுத்து நாலாவது பிளான்ட்டு. இது வந்து கோல்டன் போத்தோஸுங்க, மணி பிளான்ட்டு. இது இல்லை, இது இந்த பிளான்ட்ஸ் இதுங்க, சரிங்களா? கோல்டன் போத்தோஸ் இந்த பிளான்ட்டு தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த இது வந்து இதுவும் ஹேங்கிங் தான். இப்போ இது வந்து நான் நிழலில் வச்சுருந்தேன். நம்ம பொங்கல் வைக்கிறோம் இல்லையா, அந்த பில்லரில் வச்சுருந்தோம். அது வந்து இப்போ நம்ம பொங்கல் ஹீட் படும்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல வந்து மாட்டி விட்டுட்டேன். இப்போ திருப்பி பழையபடி நான் கொண்டு போய் வச்சுருவேனுங்க. இது வந்து பர்பிள் கலரில் கலிசார் ரிப்பனுங்க. இது வந்து பேக் சைடில் பர்பிளாக இருக்கும், ஃப்ரண்ட் சைடில் நல்லா க்ரீனிஷாக இருக்கும். நல்ல புஷ்ஷியாக பந்து போல், இங்கே பாருங்கள், தூரத்துலேருந்து வச்சு காட்டுறேன், பந்து போல் வருங்க. இது சைடு ஹேங்கிங் பாட்டில் நான் வந்து பில்லரில் மாட்டி வச்சுருந்தேன். இந்த பிளான்ட்டுங்க. இது பாருங்கள், நேராக அங்கே பாருங்கள், அங்கே இதில் தொங்குது பாருங்கள். இது போல் நம்மளும் வந்து எப்படி டிசைன் பண்ணுறோமோ அதில் அப்படியே வருங்க. இந்த பிளான்ட் ஒன்றுங்க, கிட்ட காட்டுறேன். இந்த பிளான்ட்டு அடுத்ததான் இந்த இது டர்ட்டில் ஒயின்ங்க. இது வந்து நல்லா நிழலில் இருக்கங்காட்டி நல்லா வந்து கோல்டன் எல்லோ கலராக இருக்குது. இந்த இதில் இருக்கும், நல்ல க்ரீனிஷாக இருக்கும், நல்ல புஷ்ஷியாக அழகாக வரும் இந்த பிளான்ட்டு.
இந்த பிளான்ட்டு ஃப்ரீங்க. அடுத்து இது ஒரு மெடிசன் பிளான்ட்டுங்க. இப்போ இது வந்து கட்டி வச்சா குட்டி போடுன்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போது இந்த இடத்துல இங்கே பாருங்கள், இந்த கணுவாக இந்த இதாக இருக்கு இல்லையா, இதிலருந்தே உங்களுக்கு என்னென்னா இன்னொரு புது பிளான்ட்டு வருங்க. இது கீழே விழுந்துருதுன்னா இது பாருங்கள், கீழே விழுந்துட்டு இங்கே பாருங்கள் சைடில் அந்த கணு இருக்குது இல்லையா, அந்த கேப்பில் இப்போ தள்ளி வச்சு காட்டுறோம் பாருங்கள். இங்கே பாருங்கள், கணுக்கு இருக்குது இல்லையா, இதிலேருந்து இது என்ன ஆகும், செடி ஒன்று உற்பத்தி ஆகுங்க. இங்கே பாருங்கள், இது போல் உங்களுக்கு வரும். இது வந்து வெறும் ஒரு லீஃப் கொடுத்தா கூட உங்களுக்கு வந்து ஒரு செடி பிளான்ட்டாகவே உங்களுக்கு உருவாகிடுங்க. இங்கே எல்லாம் கூட சைடில் வந்துடும். இப்போ இது வந்து உங்களுக்கு பிளான்ட்டாகவே நான் கொடுத்துருவேன். சிலருக்கு வந்து பிளான்ட் இருக்கிற வரைக்கும் கொடுத்துருவேன், இல்லைன்னா அந்த லீஃபாகவே எக்ஸ்ட்ராவே சேர்த்து கொடுப்பேன். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா எப்படி வந்திருக்குங்க. உங்களுக்கு நல்ல மெச்சூர்டாகவே பிளான்ஸாகவும் கொடுத்துருவேன். சம்டைம்ஸ் அதோட இந்த லீஃபும் ஒன்று உங்களுக்கு கொடுத்துருவேங்க. பாருங்கள், இது மொத்தமாகவே இப்படி கொடுத்துடலாம். ஏன்னா ஒரு மெடிசன் பிளான்ட் கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக தான் இதை நான் சூஸ் பண்ணுங்க. இது வந்து ஸ்டோனுக்கு இது யூஸ் ஆகுதுங்க. ஸ்டோன் உள்ளவங்களுக்குலாம் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் ஒரு மாதிரியாக செக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இதை வந்து காலையில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட நீங்கள் வந்து இதை ஜூஸாகவே அப்படியே இப்போ ஜூஸ் பண்ணி குடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து கரைஞ்சி வருங்க. ஸோ அதனால் நமக்கு வீட்டில் ஒரு மெடிசன் பிளான்ட் இருக்கிறது நல்லது. ஸோ இருந்துட்டாலும் நீங்கள் இதை வச்சுக்கோங்க. இதை வந்து நான் காமன் இது பிரிக்க முடியாது இல்லையா, அதனால் இதை வந்து நான் இன்க்ளூடிங் இதில் சேர்த்திக்கிறேங்க. இது ஒரு பிளான்ட்டுங்க. இப்போ இந்த இதுவும் வந்து மெடிசன் பிளான்ட்டு தாங்க. இது வந்து நித்திய கல்யாணி. இதுவும் வந்து உங்களுக்கு மெடிசனுக்காக தாங்க. இந்த பிளான்ட்டு இது வந்து பெண்களுக்கெலாம் வந்து மாதவிடாய் சமயத்தில் ரொம்ப ஓவர் ப்ளீடிங், அதாவது மெனோபாஸ் கிராஸ் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் கூட இந்த சமயத்தில் நிறைய போகும்போது கண்ட்ரோலுக்காக இதை என்ன பண்ணலாம், இந்த ஒரு 10 பூ போட்டு நம்ம கஷாயம் மாதிரி தண்ணியில் அதாவது இந்த 10 பூ தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா இது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிக்குங்க. ஸோ நிறைய மெடிசனுக்கும் யூஸ் ஆகுது. ஸோ இது வந்து நமக்கு அத்தியாவசிய கை வைத்தியமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளான்ட் ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறேங்க. இந்த பிளான்ட்ஸோட இப்போ இந்த பார்க்குறீங்களா, இது வந்து மஞ்சள் செடி மாதிரி இருக்கு இல்லையா, மஞ்சள் செடி இல்லைங்க, இது ஒரு குரோட்டன்ஸ் தான். இது வந்து நீங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் அழகுக்கு வைக்கலாம். இது பாருங்கள், மஞ்சள் இலை மாதிரியே இருக்கும். நல்லா இது வளர்ந்துன்னா பெரிய இலையாகவும் இருக்கும். இதில் வந்து சம்பிங் பூ மாதிரியே பாருங்கள், சம்பிங் பூ மாதிரியே நல்ல ஆரஞ்சு கலர், ரெட்டிஷ் ஆரஞ்சில் பூக்குங்க. இங்கே பாருங்கள், ரெட்டிஷ் ஆரஞ்சில் நல்லா இருக்கும் பூக்கும். தள்ளி வச்சு காட்டுறேன் பாருங்கள். இது பார்க்குறதுக்கு காலா லில்லின்னு சொல்லியிருப்பாங்க, காலா லில்லி அதில் சேர்ந்தது தாங்க. இது வந்து சம்பிங் பூ ஷேப்பில் இது அழகாக இருக்குங்க. இதனுடைய சீடு வந்து உங்களுக்கு கொடுப்பேங்க. இதனுடைய சீடு வந்து கொடுப்பேன். இங்கே பாருங்கள், இது போல் மணி மாதிரி இருக்குங்க. இதுக்குள்ளற இது போல் வருங்க சீடு. அது எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து நான் அதுக்கேற்ற மாதிரி எல்லாேருக்கும் கேட்குறவங்களுக்கு பார்த்து பிரித்து கொடுத்துருவேங்க. இது வந்து எக்ஸ்ட்ராவாக தான் நான் இதை கொடுக்குறதுங்க. இப்போ உங்களுக்கு இத்தனை பிளான்ஸ் நான் கொடுக்குறேங்க.